Hello, my dear 6th standard students. In the last class, we learned about national symbols. ஹலோ எனது அருமை ஆறாம் வகுப்பு மாணவர்களை, கடந்த வகுப்பில் நாம் தேசிய சின்னம் பற்றி படித்தோம். In the last class, we learned about national symbols. There is a peacock sanctuary at Ralimalai in district of Pudukottai in Tamil Nadu. தமிழ்நாட்டில் விராலிமலைங்கிற இடத்த மயில்களின் சரணாலயமாக நம்ம கொண்டாடுறோம். which is the longest river in India. இந்தியாவில் பெரிய நீளமான நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நேற்று பார்த்தோம். அந்த நதியினுடைய நீளம் 5000 கிலோமீட்டருக்கு அதிகமாகவே வருது. இது இந்தியாவில் ஓடக்கூடிய கங்கை நதி நீளமான ஆறாக கருதப்படுது. Dolphin can found in which river in India? இந்தியாவில் எந்த நதியில் டால்பின்களை காணலாம்? ஆன்சர்: Dolphin can found in the Ganges river. கங்கை நதியில் டால்பின்களை காணலாம். Which animal can live in salt water and fresh water? எந்த அனிமல் உப்பு நீர்லையும் வாழ முடியும், நன்னீர்லையும் வாழ முடியக்கூடிய விலங்கு எது? இங்கே சொல்ல கேட்டால் அது எது? ஆன்சர்: டால்பின் தான். What is the reason to say that the dolphin is an animal without saying that it is a fish? டால்பினை ஏன் மீன் சொல்லாமல் விலங்குன்னு சொல்ல காரணம் என்ன? The dolphins live in the sea like a fish. அது மீனை போல கடலுக்குள்ள வாழுது. and gives milk like a mammal. அது பாலூட்டியை போல பால் கொடுக்குது. அதனால் dolphin lives in sea like a fish and gives milk like a mammals. மீனை போல கடலில் வாழ்ந்து பாலூட்டியை போல பாலூட்டுது.
அடுத்து இயற்கை தேசிய சின்னங்கள், அதாவது நேஷனல் சிம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட்டு பேனியன் ட்ரீ. இது வந்து எந்த வருஷத்தில் இது வந்து இந்தியாவில் தேசிய மரமாக அக்ரி பண்ணப்பட்டது, அதாவது சம்மதிக்கப்பட்டது எல்லாராலும் 1950, 1950. இட் இஸ் எ சிம்பிள் ஆஃப் ப்ரைட் அண்ட் ஹேஸ் மெனி மெடிசினல் வேல்யூஸ். இது பெருமையின் சின்னமாகவும் மருத்துவ குணம் கொண்டது. அடுத்தது 1963 peacock. It is native to Asia and the only bird which has a tail. பீகாக் வந்து 1963 இந்தியாவின் நேஷனல் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது இந்தியாவை தாயகமாக கொண்டதுனால இதனுடைய இறக்கையினுடைய முடி நீளமாக காணப்படுது. நீண்ட தோகை கொண்ட பறவை இந்த மயில். அடுத்தது ரிவர் கேஞ்சஸ் 2008. It is a perennial river and many royal capitals flourished on the banks of this river. இந்த கங்கை ஆறு வந்து இது வற்றாத ஆறு பெயர்பட்டது. என்னன்னா இந்த கங்கை வற்றாமல் இருக்க காரணம் என்னன்னா, மழைக்காலத்தில் மழை தண்ணி வரும், வெயில் காலத்தில் பனிக்கட்டி உருகி அதுவும் பெரிய ஆறாக ஓடும். அதனால் இது எந்த நேரமும் வத்தாத நதின்னு அழைக்கப்படுது. மெனி ராயல் கேபிட்டல்ஸ் flourished on the bank of this river. இது வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. அடுத்தது ரிவர் டால்பின் 2010. It is the reliable indicator of the health of entire river ecosystem. It is in the endangered list. அதாவது இந்த டால்பின்கள் வந்து தான் வாழும் ஆற்றுச்சூழலின் அமைவின் நிலையில் வந்து உணர்ந்து கருவியாக செயல்படுது. அருகி வரும் உயிரினமாக இது காணப்படுது இந்த டால்பின். அடுத்து நெக்ஸ்ட் ராஜநாகம், கிங் கோப்ரா. கிங் கோப்ரா ஹாபிபோக்கஸ் ஹானா உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்புன்னா இந்த கிங் கோப்ரா தான். வந்து இந்தியாவில் வந்து மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் இது காணப்படுது. Snake and lives in the rainforest and plains of India. In the year the symbol were adopted by the government of India are given. In 1950
லோட்டஸ் வந்து நேஷனல் சிம்பிளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950. தோ இட் க்ரோ இன் மட்டி வாட்டர் இட் ப்ளூம்ஸ் வித் பியூட்டி. அதாவது சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்களை வழங்குகிறது. அடுத்து நெக்ஸ்ட் டைகர் 1973. It is the largest cat species. India has 70% of tigers population in the world. பூனை இனத்தில் மிகப்பெரியது புலி. உலகில் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியாவில் 70% வந்து இந்தியாவில் காணப்படுது. எலிஃபண்ட் it is a native of mainland Asia. ஆசியாவில் வந்து தான் அந்த யானைகள் காணப்படுது. and plays a critical role in maintaining the region's forest. யானைகள் வந்து ஆசியாவை தாயமாக கொண்டது. வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது யானைகள். அடுத்தது லாக்டோபேசிலஸ் 2012. They are friendly bacteria. They are a major part of the lactic and bacteria group. இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட் மேங்கோ 1950. It is a rich source of vitamins A, C and D and mainly cultivated in the plains. அதாவது மாம்பழம் வந்து 1950 வந்து இது தேசிய பழமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இட் இஸ் ஏ ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ். இது வைட்டமின் ஏ, சி, டியை வந்து அதிக அளவில் கொண்ட ஒரு பழம். பெரும்பாலும் சமவெளிகளில் இது வந்து விளையுது. அடுத்தது தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய அதாவது நமது தமிழகத்தின் தனியாக வந்து சொல்லப்படுது. நமது மாநில மிருகம் எதுன்னு கேட்டால் வரையாடு, நில்கிரி டாக். அடுத்தது நமது மாநில பறவை எதுன்னு கேட்டால் எமரால்டு டோ, அதாவது மரகத புறா. அடுத்தது நமது மாநில பூ எதுன்னு கேட்டால் குளோரிஷா சூப்பர்ஃபா. குளோரிஷா சூப்பர்ஃபான்னா செங்காந்தல் மலர்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா நம்ம பகுதியில் வந்து கண்வெளி பூண்டு சொல்லுவாங்க இதை. அடுத்தது ட்ரீ. நமது மாநில மரம் எதுன்னு கேட்டால் பல்மேரா ட்ரீ. பல்மேரா பனைமரம் நம்முடைய மாநில மரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்தது our symbol of our country.
மாணவர்களே, இத்துடன் இன்றைய பாடம் முடிவடைகிறது. இந்த பாடத்தில் உள்ள பாடத்தில் சின்ன சின்ன கேள்விகளாக எடுத்து நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலையும் எழுதி வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிங்க. மற்றது அடுத்த பாட வேளையில் நம்ம பார்க்கலாம். That's all.